வணக்கம். வார்த்தைகளற்ற உலகம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? வார்த்தைகளற்ற உலகத்துக்கு இந்த கேள்விகளும் பதில்களும் வார்த்தைகளாக இருக்குது. மௌனத்திற்கு போகிறதுக்கு மௌனம் சரியாக இருக்குமா, இல்லை கேள்விகளும் பதில்களும் தான், இந்த சப்தம் தான் சரியாக இருக்குமா? மௌனத்திற்குன்னு ஏதாச்சும் ஒலி இருக்குதா, சவுண்ட் இருக்கிறதா? இன்னொரு கேள்வி, கனவு நனவு. நான் தூங்கும்பொழுது வர கனவை நான் உண்மைன்னு நினச்சி என்னோடய உடம்பும் இல்லை என்னோடய மனமும் உண்மைனே நினச்சிட்ருக்கு. எழுந்த பிறகு இல்லை கனவுன்னு நினைக்குது. ஆனால் இந்த ரியாலிட்டியும் வெளியில் இருக்க ரியாலிட்டியும் எல்லாத்தையும் நம்ம தீர்ப்புகளால் பார்த்து உண்மையை பார்க்க முடியாமல் ஒரு கனவு மாதிரி தான் தெரியுது. எல்லோரும் தள்ளி நின்று பார்க்கும்போது ஒரு மாதிரியும், கிட்ட போய் பார்க்கும்போது வேறு ஒரு மாதிரியும் இருக்கிற மாதிரி இதுவுமே இந்த ரியாலிட்டியும் ஒரு கனவு மாதிரி தெரியுது. அப்போ நனவு எது? வணக்கம் ஐயா. எண்ணங்கள் உருவாகாமல் பார்க்குறது எப்படி, வினை இல்லாமல் பேசுகிறது எப்படி, வாழ்வது எப்படி, ஒரு செயல் செய்யணும்னா, இது சம்மந்தமாக எனக்கு நல்லது. நன்றிங்க ஐயா. மனம் பேசாது இருப்பது மௌனம். உங்கள் மனம் ஓயாது பேசிக்கிட்டே இருக்குது, அது உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சப்தத்தில் நீங்கள் சிதறி போகிறீங்க. உங்கள் மனம் ஓட்டத்தில் ஓடும்போது, வெகுவாக ஓடும்போது, உங்கள் மனம் தேவையற்ற செய்திகளில், தேவையற்ற காரியங்களில் பறந்து கொண்டிருக்கிறது. அது ஓயாது பேசுகிறது. அந்த வார்த்தைகள் புரிவதில்லை. அதனால் வேறு யாராவது ஏதாவது சொன்னால் உங்களுக்குள்ளே நீங்கள் உடனடியாக திரும்ப முடியல. என்னது அப்படின்னு திரும்பி மனம் குவிச்சு தான் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் புரிய மாட்டேங்குது என்ன சொன்னேன் அப்படின்னு. ஏற்கனவே மனம் கதறிக்கிட்டு இருக்கிறதுனால, பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, உலகத்துக்குள்ளே உங்களுக்கு யாராவது எதாவது சொல்லும்போது மீண்டும் நீங்கள் அது ஒரு தரம் மனம் குவிந்து கேட்குறீங்க. என்ன சொன்னீங்க என்ன கேட்குறீங்க. அப்போ வார்த்தைகள் அலப்புகின்ற உலகத்தில் நீங்கள் வாழும்பொழுது உங்களுடைய கவனச்சிதறல்கள் உலகத்தை சரிவர வாழ முடியாமல் செய்து விடுகிறது. உறவுகளை பேண முடியாமல் செய்து விடுகிறது. நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறீங்க. வார்த்தைகளின் சஞ்சாரங்களில் சிக்கி தவிக்கிறீர்களே. நிறைய பேசுது மனம், சும்மா இருக்க தெரியல. அதனால் சாதாரணமாக செய்ய வேண்டிய காரியங்களை இயந்திரத்தனமான மனதில் பதிக்கப்பெற்ற மனதில் அந்த காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்களே தவிர காரியத்தில் ஒன்றாக இருக்கிறதில்ல. காரியம் எப்பொழுது மனம் நின்ற நிலையில் செய்யப்படுகிறதோ அது பேரின்பம். அது பெரும் கொடையை உங்களுக்கு வழங்குகிறது. மனம் ஓயாது பேசிகிட்டே இருக்கும் பொழுது, நீங்கள் காரியம் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு கூலிக்காரனை போல தான் வெகுமதியை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற காரியத்தின் போது நீங்களும் உங்கள் காரியமும் தனித்தனியாக இல்லாது ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் சொர்க்கத்தில் நுழைகிறீர்கள். சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் வார்த்தைகள் இல்லாத உலகம் என்பது மனம் பேசாதிருத்தல். மனம் பேசாதிருத்தல் மௌனம். மௌனம் என்பது மானச தபசு, தவம். மன அமைதி, அன்பு, தன்னடக்கம், மௌனம், தூய நோக்கம், இதெல்லாம் மனதால் செய்கிற தவம். பெரியோர்களை பராமரித்தல், குழந்தைகளை பராமரித்தல், குருமார்களை வணங்குதல், நல்லோர்களை காத்தல், அறிவாளர்களுடைய தொடர்பு, இவையெல்லாம் உடம்பால் செய்கின்ற தவம். நல்ல பேச்சு, இனிமையான பேச்சு, நல்ல புத்தகங்களை படித்தல், நல்ல கருத்துக்களை கிரகித்தல், நல்லவற்றையே பேசுதல், வாக்கால் செய்கின்ற தவம்.
இந்த 3 தவங்களையும் நாம் பேண வேண்டும் என்று கீதையில் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த மானச வாக்கு தேகத்தால் செய்யப்படுகின்ற தவங்களை செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் உலகத்தில் உங்களுடைய இருப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த தவங்கள் பேணப்படாத பொழுது இதற்கு எதிர்மறையான செயல்களை செய்யும் பொழுது நீங்கள் உங்களை விட்டு பிதுங்கி வெளியே சென்று விடுகிறீர்கள். ஆகவே நீங்கள் குழப்பமடைகிறீர்கள். உங்களுக்கு நீங்களே என்ன பேசுகிறீர்கள் என்பது தெரியாத பொழுது மற்றவர்கள் பேசுவது புரிந்து கொள்ள முடியாத தன்மையில் இருக்கிறது. உங்கள் மனம் ஓயாது பேசிக்கொண்டே இருக்கிறது. காரண காரியம் இல்லாமல் தேவையற்ற செய்திகளில் தேவையற்ற விஷயங்களில் பறந்து கொண்டே இருக்கிறீர்கள். பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஓயாது பேசுகிறீர்கள். ஓய்வதே இல்லை. ஆகவே உலகம் உங்களுக்கு புரிவதில்லை. யார் சொல்வதும் உங்களுக்கு தெளிவுபட விளங்குவதில்லை. உங்களுக்கு கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. புரிந்து கொள்ள முடியும். உங்கள் உலகத்திலிருந்து உங்களை எழுப்பி விட்டார்கள் அவர்கள். உங்களுடைய கற்பனைகளிலிருந்து உங்களை வெளியே இழுத்து விட்டார்கள். ஆகவே நீங்கள் சங்கடப்படுகிறீர்கள், துண்டாடப்படுகிறீர்கள். உங்கள் வேலைகளிலிருந்து நீங்கள் வெட்டிவிடப்பட்டவர்களைப் போல உணர்கிறீர்கள். பிறருடைய பேச்சு உங்களுக்கு எரிச்சலை தருகிறது. பிறருடைய ஏவல்கள் உங்களை கலக்கமடைய செய்கின்றன. நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். ஆகவே வார்த்தைகள் இல்லாத உலகத்திற்குள் உங்களை வரவழைக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு கைதியைப் போல, சிறை கூட்டத்திற்கு மாட்டிக்கொண்ட கைதியைப் போல சிக்கி தவிக்கின்ற இடத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய முயன்றால் உங்களுக்கு கோபம் வருகிறது. அப்போது வார்த்தைகள் இல்லாத உலகம் என்பது மௌனம், மனம் பேசாதிருத்தல். மனம் பேசாதிருக்கும் பொழுது உலக இயக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிகிறது. நீங்கள் உங்களுக்குள் ஓய்ந்திருக்கும் பொழுது உலகத்தில் என்னவெல்லாம் நிகழ்கிறது என்பதை நீங்கள் ஒரு சாட்சியாக நின்று பார்க்கிறீர்கள். ஒரு சாட்சியாளனாக நிற்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு எல்லாம் புரிகிறது. இது விழிப்புணர்வு, மன விழிப்பு என்று அழைக்கப்படுகிறது. மனம் விழித்து கொள்வது என்பது மனம் நின்று போயிருப்பது, மனம் பேசாதிருப்பது, மனம் ஓய்ந்திருப்பது. இந்த மன ஓய்வு என்பது மகத்தானது, பெரும் வரமுடையது. உங்களுடைய எல்லா சாபங்களையும் அழிக்கும் தன்மையுடையது, உங்களை நேர்வழியில் செலுத்துவது. ஆகவே மன ஓய்வு என்பது இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். இந்த மன ஓய்வை அடைவதற்கு நாம் விருப்பப்படுவதில்லை. ஆசைகளால், கோபங்களால், ஆத்திரங்களால், எரிச்சல்களால், விருப்பங்களால், தேவையற்ற விருப்பங்களால், இன்னும் பல விஷயங்களால் நாம் தூண்டப்பட்டு நாம் துண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்ம நாய்களைப் போல அலைந்து தெரிகிறோம், கடித்து குதறுகிறோம், எரிச்சல் வருகிறோம், கோபப்படுகிறோம். நமக்கே நாம் என்ன செய்கிறோம் என்று தெரிவதில்லை. பின்பு பிரார்த்தனை செய்கிறோம், தேவைக்காக ஏங்குகிறோம், காத்திருக்கிறோம், கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கிறோம், செயல்களை தவறாக தப்பாக செய்கிறோம். இதெல்லாம் வார்த்தைகள் சஞ்சரிக்கின்ற, மனம் ஓயாது பேசுகின்ற இடத்தில் நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பது அங்காடி திருநாய் போல அலைவதற்கு சமமானது. அங்காடி நாய் போல என்கிறார் பட்டினத்தார். இந்த அங்காடி நாய், கடைத்தெரு நாய், ஒரு இடத்தில் ஒரு உணவு பண்டம் இருந்தால் அதில் வாய் வைக்கும். அடுத்த நிமிடம் பார்வை வேறு எங்கோ சென்று வேறொரு இடத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற உணவுப் பொருளை வாய் வைக்கும். ஒன்றையும் ஒழுங்காக தின்னாது. இது அங்காடி திருநாய். அந்த அங்காடி நாய் போல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மனதால் வாழப்படுகிறது. ஆகவே நாம் வெட்கப்பட வேண்டும். நாம் இந்த வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நமக்கு வழங்கப்பட்ட மாபெரும் கொடையை, இந்த வானங்களை, பூமியை, காற்றை, மழையை, இன்னும் எத்தனையோ பாக்கியங்களை நாம் அசிங்கப்படுத்துகிறோம். நம்முடைய மனங்களால், நம்முடைய மன அலைச்சலால், மன உளைச்சலால், மன ஓட்டத்தால், மன பேச்சால் கதறி துடிக்கிறோம். நாம் இந்த வாழ்க்கையை கேவலப்படுத்துகிறோம். அசிங்கப்படுத்துவதன் காரணமாக இந்த வாழ்க்கை உங்களை அசிங்கப்படுத்தவே முயல்கிறது. பெரும்பாலும் இறைவன் உங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் மன்னிப்பதன் காரணமாக உங்களுக்கு பசி எடுக்கிறது, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, உங்களுக்கு ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறது. இல்லையென்றால் நீங்கள் பிடிக்கப்பட வேண்டுமென்றால், உங்களுடைய எந்த ஒரு செயலுக்கும் பிடிக்கப்பட வேண்டுமென்றால் ஒரு உயிரினமும் பூமியில் இருக்காது. ஆகவே கவனம் கொள்ளுங்கள். மனம் ஓயாது பேசி கொண்டிருப்பது தேவையா? வெறிபிடித்த நாய்,
கதறுவதைப் போல கத்துவதைப் போல கத்திக்கொண்டு என்ன பேசுகிறோம் என்பது தெரியாமல் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற உங்கள் மனதை பார்த்து வெட்கப்படுங்கள், கூசி தலை குனியுங்கள். வார்த்தைகளற்ற உலகம் என்பது அழகானது. அங்கே உலகம் உங்களுக்கு தருவதை நீங்கள் கவனமுடன் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒவ்வொரு கொடையும் ஒவ்வொரு பாக்கியத்திலும் உங்களுடைய வாழ்க்கை பரிணமிக்கிறது, பிரகாசிக்கிறது. ஆகவே மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது தான் வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். மனம் பேசாதிருக்கும் பொழுது தான் உலகம் நமக்காக இயங்குகிறது. அல்லது உலகத்தை இயக்க நாம் முனைந்து நாம் தோல்வி அடைகிறோம். மௌனத்தின் பெரும் பாக்கியம் நமக்கு கிட்டாமலே போய்விடுகிறது. ஆகவே மௌனமாக இருத்தல் என்றால் தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற செய்திகள், தேவையற்ற மன ஓட்டங்கள் இவைகளிலிருந்து நீங்கள் ஓய்ந்திருப்பது. கவனப்படுங்கள், என்ன பேசுகிறது நம்முடைய மனம் என்பதை நீங்கள் ஒருவாறு கவனியுங்கள். எதற்காக பேசுகிறது? உங்களை எங்கெங்கோ இழுத்து சென்று விடுகிறது. ஏன்? அது என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு கோபம் வருகிறது. நிகழ்வுகள் நிகழ்கின்றன. ஏதோ ஒரு செய்தி நீங்கள் உங்கள் மனைவியும் பேசிக்கொள்கிறீர்கள், அல்லது உங்கள் தந்தை தாய்களிடம் பேசுகிறீர்கள், உறவுகளிடம் பேசுகிறீர்கள். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. உங்கள் மனம் ஓயாது பேசிக்கொண்டே இருப்பதால், அவருடைய மனம் ஓயாது பேசிக்கொண்டே இருப்பதால் அங்காடிகளில் இருப்பவர்களைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே ஒருவர் சொல்வது ஒருவருக்கு புரிவதில்லை. அதனால் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது. இப்போ தண்ணி எடுங்க அப்படின்னு தண்ணி எடுத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தண்ணி எடு, என்னது அப்படின்னு அவங்க கேட்டால், நீங்கள் மனதில் இருந்து தேவையின்பது வெளியே வந்துட்டீங்க. அவங்க இன்னும் வெளியே வரல. அது அவங்களுக்கு புரியாது. என்னதுன்னு கேட்பாங்க. ஏன் இது புரியலையா? தமிழில் தானே சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன சொல்கிறீங்க தமிழ்லன்னு கேட்பாங்க. தண்ணி எடுன்னு தானே சொன்னேன், ஏன் அது நீங்களே போய் எடுத்துக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சண்டை. சாதாரண விஷயந்தான் நம்ம பேசுகிறது. சண்டை வந்துடும். இந்த சண்டைக்கு காரணம் அந்த நிகழ்வு நடக்கிறது. அது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். அது ஒரு நிகழ்ச்சி. தண்ணி எடுன்னு சொன்னது என்னதுன்னு கேட்டது ஒரு நிகழ்ச்சி, அவ்வளோதான். நான் சொன்னது உனக்கு புரியலையா? அப்போது நீ எங்கே இருக்கிற? உன்னுடைய கவனம்லாம் எங்கே இருக்குது? என் மேலே இல்லையே என்ற தன்முனைப்பும் உங்களுடைய ஈகோவும் உங்களுடைய கற்பனையும் சேர்ந்து அந்த நிகழ்வை சண்டையாக மாற்றிவிடுகிறது. ஏனென்றால் நீங்கள் மௌனத்தில் இல்லை, அவர்களும் மௌனத்தில் இல்லை. மௌனத்தில் இருந்தால் என்ன தேவை என்பது புரியும். உணர்வுகளால், சமிக்கைகளால் உணர்த்தப்படும் பொழுதே இப்படின்னும் போதே அங்கே தண்ணி கொடுத்துருவாங்க. ஆகவே இருவரும் வார்த்தையாடி கொண்டே இருக்கிறீர்கள். மனதால் ஓயாது பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒருவர் சொல்வது ஒரு புரிவதில்லை. ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நிகழ்ச்சி தான் நடக்கிறது. நிகழ்ச்சியின் மீது நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள், உங்கள் பேச்சை அவர்கள் கேட்கவில்லை, உங்கள் அதிகாரம் செல்லவில்லை என்றெல்லாம் உங்களுக்கு ஆத்திரம் வருகிறது. நிகழ்வு தானே. சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அவ்வளோதான். நிகழ்ச்சி நடக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டதைப் போல, நிராகரிக்கப்பட்டதைப் போல, சொன்ன பேச்சை கேட்காது போல ஒரு கற்பனையில் மூழ்கி அசிங்கப்படுத்துகிறீர்கள் வாழ்க்கையை. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான், புரியல, அவ்வளோதான். ஏன்னா 2 பேருமே ஓயாது பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. எதுக்கு ஓடுதுன்னு உங்களுக்கும் தெரியல, உங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்களுக்கும் தெரியல. ஆனால் பேசிகிட்டே இருக்கிறவங்கள திடீர்னு வெளியே இழுத்தா, உங்களுடைய வேகம் அவளை வெளியே இழுத்து அவங்களை திண்டாட செய்கிறது. என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பேசிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் பேசுகிறது புரியாது. அப்போ வார்த்தைகளற்ற உலகம் என்பது தான் வாழ்க்கை. வார்த்தையை எப்படி பேசுகிறதுன்னு தெரியலன்னா, அவனுக்கு எப்படி பேசுகிறதுனே தெரியலன்னா, ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? வெளியில் பேசணும்ல. ஏற்கனவே ஏராளம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. மனம் பேசிகிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்கள போய் நீ சரியாகவே பேச மாட்டேங்கிற அப்படின்னா, ஏற்கனவே அங்கே பேசின்னு தான் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசலை, அவ்வளோதான். அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பைத்தியம் வாய் விட்டு பேசி நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசுகிறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட முக்கால் பைத்தியம், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ இந்த சாதாரண நிகழ்ச்சிகளை சண்டையாக மாற்றுற விஷயம் காரணம் மனம் இல்லாமல் இருப்பது தான். மனம் ஓய்ந்திருந்தால் நிகழ்வுகளாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நிகழ்ச்சி நடக்குது, அவ்வளோதான்.
ஆத்திரம் ஏன் வருது, கோபம் ஏன் வருது, யோசிக்கணும், திண்டாடணும். இப்போ நான் போய் வீட்டில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கடைக்கு போகலான்னு 9 மணிக்கு போகலான்றாங்க. நிகழ்ச்சி நடந்துருச்சு. 9 மணிக்கு போய் கிளம்பலைன்னா கிளம்பவே இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் கடையில் வந்து எதாவது திட்டுவீங்க, கடையில் வந்து ஏதாவது பேசுவீங்க. அதனால் நான் வரல, நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்க. இது ஒரு நிகழ்வு. முதல்ல கூப்பிட்டோம், வரேன்னாங்க, ரெடியாக வராங்க. ரெடியாகிற நேரத்தில் போகும்போது பார்த்தா நான் வரல, கேட்டால் நீங்கள் ஏதாவது பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நிகழ்வு. இது உடனே நமக்கு மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறது, ஆத்திரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறியா, வரேன்னா வரேன்ற, வரலன்னா வரலன்ற, கிளம்பும் போது நீ அது பேசுவேன்ற, அது வைக்கிறேன்ற, அப்படின்ற இப்படின்றன்னு மனம் ஓடும். பெரும் கோபம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நிகழ்வு சாதாரண ஒரு நிகழ்வு, அவங்க வரல, அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது பேசுவீங்கன்னா ஏதாவது ஒன்று பேச தான் செய்வோம், ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. அதனால் நீங்களே போய்ட்டு வந்துடுங்க. இது ஒரு நிகழ்வு. ஆனால் ஆத்திரமும் கோபமும் வெடிக்குது உள்ளுக்குள்ளே. இப்போ இந்த நிகழ்வு நடக்கும்போது ஏன் இந்த கோபம் வருகிறது அப்படின்னு ஓரம் உட்காந்து அந்த நிகழ்ச்சி அப்படி விட்டுடணும், அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. ஏன் இது நிகழ்வு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை இட்டுக்கட்டி பேசலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், வரல, ஏதாவது பேசுங்கன்னு சொன்னது. அது ஒரு நிகழ்ச்சி தானே. உனக்கே ஆத்திரம் வருது, நிராகரிக்கப்பட்டதை போல், அவமானப்படுத்தப்பட்டது போல், உன் அதிகாரம் செல்லாததை போல் உனக்கு வெறித்தனம் ஏன் நெஞ்சில் வருது? இதுதான் தவம். இந்த தவத்தை மேற்கொள்ள வேண்டும். மன அமைதி, அன்புடைமை, மௌனம், தூய நோக்கம், இதெல்லாம் மானச தவம். இந்த தவத்தை உடனடியாக நம்ம தவத்துக்கு போகணும். மனம் வெந்து மடியும் பொழுது, வெந்து சாகும் பொழுது நாம் தவத்தில் சென்று அமர்ந்து நாமே கேள்வி கேட்க வேண்டும். அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தானே. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொன்னாங்க, அவ்வளோதானே. அதில் கோவப்படுவதற்கோ எரிச்சல் வரலன்னு தானே அதுக்கு பொருள். வரலன்னு அதுக்கு பொருள், வேறு ஒன்றும் அதில் இல்லை. இந்த இடத்துல தான் நாம் நம்மை கலவரத்துக்கு ஆட்படுத்தி கொள்கிறோம். யாராக இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய கேடு இந்த ஒரு விஷயம், தவம் செய்ய தெரியவில்லை. தன் இருப்பில் தன்னடக்கத்தில் இருக்க தெரியவில்லை. தனக்குள் அடக்கமாக இருக்க தெரியாதன் காரணமாக சண்டையிடுகிறார்கள், கலவரம் செய்கிறார்கள், குறை கூறுகிறார்கள், குற்றம் சொல்கிறார்கள், அடிக்கிறார்கள், துடிக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். இப்போ வார்த்தையை ஊத்தலாடுகின்ற, வார்த்தைகள் சஞ்சரிக்கின்ற உலகம் எவ்வளவு கொடுமையானது என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் நிகழ்ச்சிகளாக அறிந்து கொள்ள, நிகழும் நிகழ்ச்சிகள் யாவும் இறைவனின் அனுமதி கொண்டல்லாது இல்லை. இது ரொம்ப சாதாரணமாக நான் சொல்கிற நிகழ்ச்சி தான், ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, சரின்றாங்க, திரும்பி போய் கேட்குறீங்க, இல்லை முடியாது, நான் வரல, நீங்களே போய்ட்டு வாங்கன்றாங்க, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு. நம்ம கிளம்பி ரெடியாக இருக்கிறோம், காத்திருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், வரலன்னும் போது அதுக்கு பொருள் என்ன? வரல, அவ்வளோதானே. அதோடு தெரியல நமக்கு. அப்போ நம்ம நம்முடைய தன்முனைப்பின் காரணமாக அவமானப்படுத்தப்பட்டதைப் போல, நம்முடைய காரியங்களை அவர்கள் சேர்த்து விட்டதைப் போல நாம் வெறுப்படைகிறோம். நாம் ஒன்றை வெறுக்கக்கூடும், அதில் இறைவன் 1000 நன்மைகளை வைத்திருப்பான். அந்த காலதாமதம், அந்த கால தடுப்பு, அந்த நிகழ்ச்சி ரத்தாவது, இவையெல்லாம் மேன்மையான நன்மைகளுக்கு என்பதை நம்மால் அறிய முடியவில்லை. ஆகவே நாம் சண்டையிடுகிறோம், கூச்சல் இடுகிறோம், குழப்பம் செய்கிறோம், கலகம் விளைவிக்கிறோம், கலவரம் அடைகிறோம், இன்னும் ஏராளம் தீமைகளை சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ வார்த்தைகள் உள்ள உலகத்தில் வாழ்க்கை இருக்கிறதா? வார்த்தைகள் என்பது பெரும்பாலும் தேவையில்லாத ஒன்று. மனக்குறிப்பு. கணவன் மனைவி, தாய் தந்தை, குடும்பத்தாரோடு அல்லது குருமார்களோடு நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, மனம் ஓய்வு பெற்றிருக்கும் பொழுது, ஒரு தேவை ஒன்று மனைவிக்கோ உங்கள் தாய் தந்தையருக்கு அறிவிக்கப்பட்டால் அவர்கள் உங்களை ஒரு பார்வை பார்ப்பார்கள்.
அந்த நேரத்தில் குறிப்பாக நீங்கள் அறிவீர்கள் இவர்களுக்கு இது தேவையாக இருக்கிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இது வாழ்க்கையினுடைய வரம். வார்த்தைகள் தேவையில்லை. அப்படி பார்த்தால் போதும், அங்கே என்ன இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம். குறிப்பு தெரியாதுன்னா என்னது சொல்லுங்கள், கேளுங்க அப்படின்னு. அப்போது ஒரு வாழ்க்கையில் கவனத்தோடு நாம் இருக்கும்பொழுது, ஒருவரோடு தூய நோக்கத்தோடு இருக்கும்பொழுது, தன்னடக்கத்தில் இருக்கும்பொழுது, மன அமைதியில் இருக்கும்பொழுது, அன்பில் இருக்கும்பொழுது நாம் குறிப்பறிகிறோம். என்ன தேவையாக இருக்கும் என்பதை நாம் அடுத்தது என்ன தேவையாக இருக்கும் என்பதை குறிப்பால் அறிந்து கொள்கிறோம். தேவைகள் அறிவிக்கப்படுகிறது. இது மௌன உலகம். இந்த மௌன உலகத்தில் பெரும்பாலும் வார்த்தைகள் இல்லை, செயல்கள் நடக்கின்றன. சரியான தேவையை நீங்கள் தெரிந்தெடுத்து கொடுக்கிறீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள், அறிந்து கொள்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தவத்தில் இருக்கிறீர்கள், விழிப்புணர்வில் இருக்கிறீர்கள். எல்லாம் உங்களுக்கு விளங்குகிறது. வார்த்தைகள் தேவையில்லாமல் போய்விடுகிறது. அது ஒரு அற்புதமான உலகம். அந்த உலகத்தில் வாழ்வதற்கு நேசம், அன்புடைமை, மனவடக்கம், தன்னடக்கம், தூய்மை இவையெல்லாம் தேவையாக இருக்கிறது. இப்படி தேவை இருக்கும் பொழுது, இந்த தேவையில், இந்த தன்னடக்கத்தில், இந்த ஒழுக்கத்தில், இந்த மன அமைதியில், இந்த அன்புடைமையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய உலக தேவைகளை இறைவன் பார்த்துக்கொள்கிறான் என்ற வாக்கு இருக்கிறது. உங்களுடைய உலக தேவைகளுக்காக நீங்கள் ஓட வேண்டாம், ஆட வேண்டாம், அங்கலாய்க்க வேண்டாம், பாடுபட வேண்டாம், உழைக்க வேண்டாம். எல்லாம் உங்களை தேடி வருகிறது. உங்கள் தேவைகள் தானாக நிறைவேறுகின்றன என்பது இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற மிகப்பெரும் வரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வார்த்தைகள் ஊசலாடுகின்ற, வார்த்தைகள் சஞ்சரிக்கின்ற, வார்த்தைகள் அங்கலாய்க்கின்ற, வார்த்தைகள் ஓட்டமெடுக்கின்ற உலகத்தில் நீங்கள் இருக்கும் வரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறீர்கள். நீங்கள் விரும்பியது கிடைத்தாலும் உங்களால் அதை அனுபவிக்க முடியாது. நீங்கள் மீண்டும் சங்கடத்திற்குள்ளாவீர்கள். ஒரு பொருளையும் உங்களால் பூர்ணமாக அனுபவிக்க முடியாததன் காரணமாக நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள். முழுமையாக ஒரு பொருளை உங்களால் அனுபவிக்க முடியாது. கிடைத்தவற்றின் மீது நீங்கள் அருவருப்பான வாழ்க்கையை நடத்துகிறீர்கள். உங்களால் அதை அனுபவிக்க முடியாது. ஒரு மனைவியோ, ஒரு குழந்தையோ, தாய் தந்தையோ, ஒரு காற்றையோ, மழையோ பூர்ணமாக உங்களால் அனுபவிக்க முடியாததன் காரணமாக நீங்கள் நன்றி கெட்ட மக்களாக தீர்மானிக்கப்பட்டு நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள். மனம் திறந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கப்படுகிறீர்கள். ஆகவே வார்த்தைகள் சஞ்சரிக்கின்ற உலகம் தவறானது. மனம் பேசிக்கொண்டிருப்பது அசிங்கமானது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கேவலப்படுத்துகிறீர்கள், அசிங்கப்படுத்துகிறீர்கள், துண்டாடுகிறீர்கள். நீங்களே உங்களை வெட்டி கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அந்த அருவருப்பான மனப்பேச்சிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். சும்மா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக இந்த மனம் ஓடுகிறது? என்ன அப்படி சாதிக்க போகிறீங்க? கொஞ்ச நேரம் உங்களே பாருங்களேன். நீங்கள் ஊர்மைந்து கொண்டிருப்பது நீங்களே பார்க்கணும். உங்கள் மனம் எங்கெல்லாம் ஓடுது, ஏன் ஓடுது? எல்லா தேவைக்காகவும் ஏங்குறீங்க. காசு வேணும், பணம் வேணும், துணி வேணும், சோறு வேணும், அது வேணும், இது வேணும், கல்யாணம் வேணும், காட்சி வேணும். எல்லாத்துக்கும் ஒரு சாங்கியம் வச்சுருக்கீங்க, சடங்கு வச்சுருக்கீங்க, உழைப்பு வச்சுருக்கீங்க, திட்டம் வச்சுருக்கீங்க, படிப்பு வச்சுருக்கீங்க. எல்லா குப்பைகளையும் மண்டையில் போட்டுக்கிட்டு ஓய்ந்திருக்க தெரியாத நீங்கள் ஒன்றையும் அடைய முடியாது. இவைகளை வைத்து கொண்டு ஓய்ந்திருக்க தெரியாத நீங்கள் ஒன்றையும் அடைய முடியாது. அவ்வாறு அடைந்தாலும் நீங்கள் குழப்பமும் கலவரமும் செய்வீர்களே தவிர உங்களால் நன்றியுடைய மக்களாக வாழ முடியாது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வார்த்தைகளற்ற உலகம் என்பது மனம் ஓய்ந்திருப்பது. ஓய்ந்திருந்து பாருங்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாம் தானாக நிறைவேறுவதையும், உங்கள் மனம் பேரானந்தத்தில் இருப்பதையும், உலகம் என்ன பேசுகிறது என்பது உங்களுக்குள் தானாக புரிந்து கொள்ளப்படுவதையும் நீங்கள் அறிவீர்கள். இன்னாருடைய தேவை என்னதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறியும் பொழுது நீங்கள் அதற்காக அவர்களுக்காக உதவிகளை செய்கிறீர்கள். மற்றபடி நீங்கள் உங்கள் மனம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் கவனிக்க தவறுவதன் காரணமாக ஒரு சாட்சியாளராக இருப்பதிலிருந்து விலகி நீங்கள் ஒரு சண்டையிடும் மனிதராக நீங்கள் ஆகி போகிறீர்கள். என்ன தொண்ண பேசினே இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா என்றெல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டே பேசுவீர்கள். உங்கள் மனம் பேசிக்கொண்டே பேசும். அதனால தான் சண்டை, அதனால தான் கலவரம். அடக்க முனைகிறீர்கள், அதிகாரம் செய்ய முனைகிறீர்கள், கத்துகிறீர்கள், குறைக்கிறீர்கள், சத்தமாக பேசுகிறீர்கள். கேட்டால் என்னுடைய இயல்பே இதுதான். நீ நாயாக இருக்கிறது, நீ இயல்பை வெளியே காட்டணுமா என்ன? நீ உள்ளுக்குள்ளே இருந்துட்டு போயேன். அவங்க கேட்குறாங்களே, நாய் மாதிரி ஏன்டா கத்துற அப்படி? நாய் மாதிரி ஏன்டா கத்துற? நாய்க்கு சமமாக பேசுகிறது நாய் மாதிரி கத்துறனா?
நீ பேய், உன்னை பார்த்து நாய்க்கு மாதிரி தான் என்னால் கத்த முடியும்னு திரும்பி போய் பேசுகிறோம். இப்படி சண்டை இழுப்பதன் காரணம் என்ன? வார்த்தைகளில் உள்ள உலகத்தின் மனம் பேசிக்கொண்டே இருப்பதான காரணம். ஒரு நொடி பேசாமல் இருக்க முடியுமா? மௌனத்தில் இருக்க முடியுமா? மௌனம் என்பது மௌனத்தில் இருப்பது என்பது நீங்கள் ஒன்றாக இருப்பது. உங்களுடைய மனமும் உங்களுடைய உடம்பும் உங்களுடைய சிந்தனைகளும் ஒன்றிணைந்திருப்பது யோகம். இந்த இணைவு என்பது உலகத்தை லேசாக்குகிறது, உலகத்தை சுகமாக்குகிறது, உலகத்தை வசந்தமாக்குகிறது, உலகத்தை சொர்க்கமாக்குகிறது. உலக வாழ்க்கை சொர்க்கம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளனாக வாழ வேண்டும். இறைவனுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். நீ படைத்த உலகம் மாபெரும் சொர்க்கம் என்பதை நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக ஆகிறீர்கள். இந்த உலகத்தை நரகமாக வாழும் பொழுது, துன்பமாக வாழும் பொழுது, சண்டைகளுடன் சச்சரவுகளுடன் அலங்கார பேச்சுகளுடன் ஆர்ப்பரிப்புகளுடன் கேடுகளுடன் நீங்கள் வாழும் பொழுதெல்லாம் நீங்கள் நரகவாதிகள் என்பதை நீங்களே சாட்சி சொல்கிறீர்கள். ஆகவே மனதால் ஓய்ந்திருங்கள், பூத்திருங்கள். வாழ்க்கைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை வந்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது நீங்கள் தான். உங்களுக்காக எல்லாம் வருகிறது. மழை வருகிறது, காற்று வருகிறது, பூமி சுழல்கிறது, வெயில் வருகிறது, உணவு வருகிறது, உறவுகள் வருகின்றன. எல்லாம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. வாழத் தவறிய குற்றவாளிகள் நாம். வாழ்க்கையை இழந்து துடிக்கிறோம். ஆகிய தவம் மேற்கொள்ளுங்கள். தேகத்தால் செய்கின்ற தவம். குருமார்களை பணிந்து கொள்ளுங்கள், சொல்வதை கேளுங்கள், தாய் தந்தரை பராமரியுங்கள், குழந்தைகளை பேணுங்கள், குழந்தைகளிடம் அன்பாக இருங்கள், குழந்தைகளை கடிந்து கொள்ளாதீர்கள். அறிஞர் பெருமக்களிடம் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். மீண்டும் குழந்தையாகி போன மனிதர்களின் காலடிகளில் சென்று அமருங்கள், அவர்களுடைய கால்களை பிடித்து விடுங்கள், அவர்களுக்கான சேவைகளை செய்யுங்கள். தேகத்தால் தவம் ஏற்றுங்கள். உங்களுக்கு மானம் மரியாதை என்றெல்லாம் வைத்துக்கொண்டு குருமார்களிடமும் அதிகம் பாராட்டப்பட வேண்டும் என்று ஏங்குகிறீர்கள். அவ்வாறெல்லாம் இல்லை. தேகத்தால் தவம் ஏற்ற வேண்டும். பெரியவர்கள், இயலாதவர்கள், குழந்தைகள், குருமார்கள், மீண்டும் குழந்தையாகி போனவர்கள், அறிஞர் பெருமக்கள், இவர்களுக்கெல்லாம் உங்கள் உடம்பால் சேவை ஏற்றுங்கள், வேலை செய்யுங்கள். சேவை செய்து பணிந்து நடந்து கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக இனிமையாக பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். துன்புறுத்தாத உண்மை, துன்புறுத்தாத சத்தியத்தை பேசுங்கள் என்று கீதையில் கூறப்படுகிறது. துன்புறுத்தாத சத்தியம். நோவினை தளர செய்யும் சத்தியத்தை விட மன்னித்தலும் மேலானது என்று குரான் சொல்லுகிறது. பொய்மையும் வாய்மை எடுத்து புரைந்திருந்த நன்மை வைக்கும் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் உண்மை பேசுகிறேன் என்று பிறரை துன்புறுத்தி விடாதீர்கள். துன்புறுத்தாத சத்தியம், இனிமையான பேச்சு, வேதம் ஓதுதல், இது வாக்கால் செய்கின்ற தவம். அன்புடைமை, மன அமைதி, மௌனம், தன்னடக்கம், தூய நோக்கம், இவை மனதால் செய்கின்ற தவம். இந்த தவங்களை மேற்கொள்ளுங்கள். இவையெல்லாம் எதற்காக உங்களுக்கு கூறப்படுகின்றன? தவம் மேற்கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் கௌரவத்தில் உங்களுக்கு இல்லாத ஒன்று இருப்பதாக நினைத்து கொண்டு பிறரிடம் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும், கௌரவிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் இயங்குகிறீர்கள். துர்நாற்றம் பிடித்த புண்ணை வைத்துக்கொண்டு புணுகு போட்டு மறைக்கிறீர்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம். ஆகவே தவம் மேற்கொள்வது எவ்வாறு என்பதை நீங்கள் இன்று அறிந்திருக்கிறீர்கள். 3 விதமான தவம். உழையுங்கள், அதற்காக பாடுபடுங்கள். பெரியவர்களை கண்டால் வணங்குங்கள், நல்ல பேச்சு பேசுங்கள், மன அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய்மையை பேணிக்கொள்ளுங்கள். காலையும் மாலையும் இறைவனுடைய தூய்மையை போற்றுங்கள். காலையும் மாலையும் நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். ஊர் சுற்றி தெரியாதீர்கள். காலை எழுந்தவுடன் கடுப்பான பேச்சுக்களை பேசாதீர்கள். கவனத்தோடு இருங்கள். இறை சிந்தனையை நிலைத்திருங்கள். என்ன இழந்து விட்டீர்கள்? நல்ல பேச்சு பேச என்ன இழந்து போச்சு? ஒரு துன்பமும் இல்லை. உலகம் சொர்க்கம் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். இதுவே சோனபதி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதை ஒரு சுடுகாடாக நீங்கள் ஆக்கி விடுகிறீர்கள். ஆகவே நீங்கள் தவிக்கிறீர்கள்.
திண்டாடுகிறீர்கள், ஒவ்வொரு தேவைக்குமாக ஓடுகிறீர்கள், மனம் காய்ந்து போகிறீர்கள், கரடு தட்டி போகிறது உங்கள் மனம். இறுகி போய்விட்ட பாறைகளைப் போல் நீங்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் பூக்க தெரியவில்லை. ஒரு புன்னகையற்ற முகம், இறுகி போன முகம். புன்னகை என்பது உங்கள் முகத்தில் இல்லை. அழகு என்பது அழிந்து போனதாக இருக்கிறது. எவ்வளோ வயதானாலும் நீங்கள் அழகாக இருக்க வேண்டும். பார்ப்பவர்கள் உங்களை விரும்ப வேண்டும். உங்களுடைய இருப்பு அவர்களை குதூகலிக்க செய்ய வேண்டும், சுகமாக இருக்க செய்ய வேண்டும். நீங்கள் இருப்பதே அவர்களுக்கு சுகமாக இருக்க வேண்டும். பல் விழுந்து போனாலும் உங்களுடைய புன்னகை அவர்களுக்கு ஹிதமாக இருக்கும், சிரிப்பு அழகாக இருக்கும். பார்க்கும்போது அவரோடு இன்னும் சற்று நேரம் இருக்கலாமா என்று தோன்ற வேண்டும். இது நீங்கள் தவம் செய்வதற்கான அடையாளம். தேகத்தால், வாக்கால், மனதால் தவம் செய்பவர்கள் பூரிப்புடன் இருக்கிறார்கள், புன்னகையோடு இருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஹிதமாக இருக்கிறது. அது வாழ வைக்கிறது, வாழ்க்கையை தருகிறது. இந்த இறுகிப்போன முகமுடையவர்கள் இளமையாக இருந்தாலும் அவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். அவர்களோடு இருப்பது கடினமாக இருக்கிறது. அது அழகிய பெண்களாக இருந்தாலும் மனம் கசந்து போயிருந்தால் வாழ்க்கை அசிங்கமாகி போகிறது. ஆகவே மனதை பேணிக்கொள்ளுங்கள், தவம் இருங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனியாக இருக்க வேண்டும். தனியாக இருத்தல் என்றால் நமக்குள் யாரும் இருக்கக்கூடாது, யாரை பற்றிய சிந்தனையும் இருக்கக்கூடாது. அன்பு இருக்கும் பொழுது எல்லோருக்குமான தேவைகளை நம்மால் தானாகவே செய்ய முடியும். சிந்தித்து செய்வது என்பது இல்லை. இறைவன் என்பவன் சிந்திப்பவன் இல்லை. அன்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் என்பது எப்பொழுது உங்களுக்கிடம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அன்கான்ஷியஸ் மைண்ட் என்பது தானாக நடக்கும். எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது தானாக நடக்கும். இது மன விழிப்பு. இறைவன் என்பவன் சிந்திப்பதில்லை, அவன் இருக்கிறான் என்பதை தவிர அவன் ஒன்றும் செய்வதில்லை. அவன் இருப்பே எல்லாவற்றையும் நிகழ்த்துகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து சிந்தித்து செயல்படுவது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. சிந்தனைகளற்ற உலகம் ஒன்று இருக்கிறது. அங்கே இருப்பு நிலை, விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலை என்பதில் சிந்தனை இல்லை. சிந்தனை என்பது இல்லை. மனம் நின்று விடுவது சிந்தனை. ஆகவே உங்களுடைய மனம் நின்று போன பிறகு, மன விழிப்புக்கு வந்த பிறகு உங்களுடைய செயல்களெல்லாம் தானாகவே நடக்கிறது. இறைவன் இருக்கிறான். அந்த இருப்பே எல்லாவற்றையும் இயக்குவது எப்படி உண்மையோ அப்படி நாம் இருப்பதே எல்லாவற்றையும் இயக்கிவிடும். நமக்குள் நாம் இருத்தல் வேண்டும். தனக்குள் தான் இருத்தல் என்பதை தலைவனாவதற்கான அடையாளம் என்று கூறுகிறார்கள். அந்த இருப்பு நிலையை ஒழித்து கட்டி விடுகிறோம். என்ன ஓட்டம், என்ன பேச்சு, என்ன அகங்காரம், நான் 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 என்று, எனக்கு 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 என்று ஒரே பாய்ச்சல். யாருக்கு இருக்கிறதே இல்லையோ எனக்கு வேண்டும். லோபம் எனக்கு வேண்டும், என்னை தாண்டி செல்லக்கூடாது. பொறாமை பொங்குகிறது, மனம் பற்றி கொண்டு எரிகிறது. யாராவது ஒருவர் உங்களை தாண்டி இன்னொருவரிடம் பேசிவிட்டால் போதுமானது. உங்களுக்கு கொப்பளிக்கிறது கோபம். எனக்கு முதல்ல மரியாதை தரலையே, என்ன பார்க்கலையே, என்ன பேசலையே, என்கிட்ட வரலையே, என்னை தாண்டி அங்கே போகிறாங்களே, என்ன கூத்து இது. அவர்கள் விரும்பி செய்கிறார்கள். நிகழ்ச்சி நடக்கிறது, அவ்வளோதான் இருக்குது. அதில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நீங்கள் பேசுறது உங்கள் பொண்டாட்டிக்கு புரியல, உங்கள் பொண்டாட்டி பேசுறது உங்களுக்கு புரியல, உங்கள் அம்மா பேசுறது உங்கள் அப்பாவுக்கு புரியல, அண்ணன் பேசுறது தம்பிக்கு புரியல. ஏன்னா எல்லாம் ஒரே மனதில் பேசிகிட்டே இருக்கிறதுனால திடீர்னு வெளியே வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி ஏதாவது டக்கு டக்குன்னு பேசிங்க, ஒன்றும் புரியாது. அது நாத்தமாக நாராது. சும்மா இருந்தால் தானே சொல்கிறது புரியும். சும்மா இருந்தால் தானே சொல்கிறது புரியும். சும்மாவே இருக்கிறது இல்லையே. குப்பத்தட்டிய கிளற நாய் மாதிரி மனது கிளறினே இருந்தால் நாத்தம்தான் அடிக்கும். அவ்வளோதான். இதை சட்டுன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? சட்டுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மனம் ஓடும் போதெல்லாம் வெறுப்பாக இருக்கும். நீங்களே உங்களுக்கு வந்து காரி துப்பிங்க. என்னத்துக்கு ஓடுற, தெருநாய் போல் ஓடுற, அசிங்கமாக ஓடுற, உனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் அன்புன்னு உனக்கு தெரியாதா? அடக்கம்னு உனக்கு தெரியாதா? நீ எங்கே இருக்கிறன்னு உனக்கு தெரியாதா? யார் கூட இருக்கிறன்னு தெரியாதா? என்ன செய்யணும்னு தெரியாதா? மனம் ஒன்றி ஒரு காரியம் செய்யும்பொழுது அது சொர்க்கமாக மாறிவிடுகிற சுவனபதிகளை இறைவன் புகுத்துகிறான் என்பதை நீங்கள் அறியவில்லையா?
நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களை இறைவன் சுவனபதியில் புகுத்துகிறான். அப்போ சுவனபதி இங்கே தானே இருக்குது. நீ நம்பிக்கை கொண்டு நல்ல காரியம் செய்ய வேண்டியதானே உன்னுடைய வேலை. 1000 முறை கேட்குறிய, திரும்பி ஏன் தடுமாறுற? நம்பிக்கை கொண்ட பிறகு இதயங்கள் ஏன் தடுமாறுகிறது? உங்கள் பாதங்கள் ஏன் சறுகுகின்றன? உங்கள் அடிவைப்புகள் ஏன் தவறாகின்றன? ஆகவே உங்கள் வாழ்நாட்கள் எண்ணப்படுகின்றன, சுருக்கப்படுகிறது, குறுக்கப்படுகிறது. வாழ்க்கை திண்டாட்டமாக இருக்கிறது. கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை திண்டாட்டமாக இருக்கிறது. காரணம் என்ன? மன ஓட்டம், மன விரிசல், மன பதட்டம், மன உளைச்சல், மன அலைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸுன்றான். கொஞ்ச நேரம் இது ஒரு நிகழ்ச்சி தான் நடக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அவ்வளோதான். அதுக்கு முக்கியத்துவம் அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரத்தை கழுவுங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஏவல், அவ்வளோதான். நான் கழுவணும், நீங்கள் அது கலவரமாக்குறீர்கள். அவங்க ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க, நடக்குது, பாத்திரம் கழுவுன்னு சொன்னாங்க. நீங்கள் மனம் ஓய்ந்திருந்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். உங்கள் மனம் ஓடிக்கொண்டு அதை புரிந்து கொள்ள முடியும். என்ன சொன்னேன்? பாத்திரம் கழுவா? எந்த பாத்திரத்தை எங்கே வச்சுக்கிற? எந்த இடத்துல இருக்குது? நீயே எடுத்து போடு எல்லாத்தையும். உங்களுக்கு சொல்கிறது புரியல. உங்கள் மனம் பேசிகிட்டு இருக்கிறதுனால தமிழில் பேசிட்டு உங்கள் மனம் தமிழில் பேசிகிட்டு இருக்கு. அவங்க பேசுகிற தமிழ் ஹிந்தி மாதிரி தெரியும், ஹிந்தி மாதிரி தெரியும். அதில் வேறு இன்னொரு மொழி வச்சுருப்பான். தமிழனாக தான் இருப்பான், வாயை திறந்த ஆங்கிலத்திலே உரையாடின்னு இருப்பான். அது ஒரு பெருமையான விஷயம் பேசினுக்கிறான். எதுக்கு பேசுகிறான்னு தெரியும். தமிழில் சொன்னாலே புரிய மாட்டேங்குது தமிழனுக்கு. ஆங்கிலத்தில் அரைகுறை ஆங்கிலத்தில், அதுவும் அவன் என்ன பேசுகிறான் அவனுக்கே தெரியாமல் அவன் வர. ஏன்னா 2 மொழியில் கலந்து ஒரு மனம் பேசினா எப்படி இருக்கும்? ஒரு மொழியே பெரிய படு மோசமாக இருக்குது, இன்னொரு மொழியை கலந்து விட்டானா எப்படி இருக்கும்? அந்நிய மொழி பேசுகிறான், எதுவுமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் அவன் மனம் ஓயாது பேசுகிறது. அந்த மனம் ஓயாது பேசும்போது 2 மொழியில் பேசுனா எப்படி இருக்கும்? தாய்மொழியில் சிந்திச்சான்னா சரியாக சிந்திக்க முடியும். அந்நிய மொழியில் சிந்திச்சா எப்படி முடியும்? அது நம்முடைய மொழி இல்லையே. அது வழக்கத்திற்கு, ஒரு கல்வி அறிவியலுக்கு, ஒரு அறிவியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு, படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு, பொறியியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். மருத்துவ சம்பந்தமான விஷயங்களுக்கு. சாதாரண புழக்கத்தில் உன்னுடைய தாய்மொழி தான் பெருசாக இருக்கணும். அப்போ நம்ம படிக்க வைக்கிற நம்ம குழந்தைங்கள ஆங்கில பள்ளிகளில் கொண்டு போய் சேர்த்து அடிப்படையே ஆங்கிலம், கூலிக்கார படிப்புக்கு உருவாக்கி படி அதை பேசி இதை பேசின்னு 15ன்னு சொல்கிறேன். என் பையன் சொல்கிறான் 15ன்னா என்னதுன்னு கேட்குறான். 15ன்னு சொன்னால் தான் எனக்கு புரியுது. அப்போது இருமொழி கொள்கையே இவ்வளோ மோசமாகிற, மும்மொழி கொள்கை எவ்வளோ பெரிய மோசமாகிடும். எத்தனை மொழி சொந்த மொழியில் சொல்கிறதே புரிஞ்சு தொலைக்க மாட்டேங்குது. நீ ஒரு கூலிக்கார படிப்புக்கு தான் தயாராக வர. உனக்குள்ளே நீ தயாரானா இந்த படிப்பு உனக்கு சாதாரணமாக வரும். உனக்குள்ளே நீ தயாராகணும். என்ன பேசணும், எப்படி பேசணும், எதுக்கு பேசணும், ஏன் ஓயாது பேசணும் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் எதை படித்தாலும் உங்களுக்குள்ள அது உடனே கிரகிக்கப்பட்டுவிடும். எதை பார்த்தாலும் உடனே கிரகிக்கப்பட்டுவிடும். கவனம் குவியும் பொழுது இந்த உலகம் ஒரு பொருட்டு அல்ல. உங்கள் மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது கல்வி ஒரு பொருட்டே அல்ல. உங்கள் மனம் குவிந்திருக்கும் பொழுது, ஒரு இடத்தில் ஓய்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் ஒரு பொருட்டே அல்ல. அது உங்கள் காலடியில் காத்திருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது மனம் ஓய்வாக இருக்க வேண்டிய கொண்டு தான். வார்த்தைகளற்ற உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும், அவ்வளோதான். இங்கே முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்கின்ற கல்வி, ஆடல், பாடல், கொண்டாட்டம், இவையெல்லாம் உங்கள் மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது கிடைக்கின்ற சாதாரண விஷயங்கள். அவை ஒரு பொருட்டே அல்ல. அதில் ஒரு வெற்றியும் அல்ல, அதில் ஒரு களிப்பும் எதுவுமே இல்லை. அது ஒரு சாரமற்றது. அது உங்களுக்கானது. நீங்கள் வேண்டுமென்றால் அதை பயன்படுத்துங்கள். ஆடுங்கள், பாடுங்கள், இசையுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். உங்கள் மன ஓய்வுக்கு முன்னாடி அது ஒரு பொருட்டில்லாத விஷயங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள. நான் சாதித்து விட்டேன், 1000 படங்கள் நடித்து விட்டேன், 2000 இசைகள் இசைத்து விட்டேன், இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது அது உங்கள் காலடியில் காத்திருக்கும் சாதாரண விஷயங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மனம் ஓயாதவனுக்கு எது இருந்தாலும் அவன் இறுக்கமாக இருப்பான். எது கிடைத்தாலும் அதை சரியாக அனுபவிக்க மாட்டான். சரியாக அனுபவிக்காதவன் நன்றி கட்டவன் என்று பொருள்.
அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் இஸ் கிராட்டிடியூட். முழுமையாக அனுபவித்தல் என்பது நன்றி உணர்வு. இது இருக்குதா? எப்படி புரியும்? நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம்? நெத்தம் சாகிறோம். எதுக்கெடுத்தாலும் சண்டை. 4 பேர் தான் இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே. ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன், 2 சின்ன குழந்தைங்க. உங்கள் வீடு நிம்மதியாக இருக்குது? ஒரே சண்டை. எதுக்கெடுத்தாலும் கத்துறது, எதுக்கெடுத்தாலும் அதிகாரம், துஷ்பிரயோகம். என்ன வாழ்க்கை பெருசாக வாழ்ந்துட்டு போகிறீங்க? நீங்கள் வச்சுருக்கிற சாப்பாட்டுக்கு, நீங்கள் வச்சுருக்கிற துணிமணிக்கு, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் நீங்கள் நினச்சி சண்டை போடுறது தான் இறைவன் உங்கள் மீது வெறுப்படைகிறான். உனக்கு இவ்வளோ சாதாரணமாக, இவ்வளோ சாதாரண துணிமணி, சாதாரண சாப்பாடு கொடுக்கும்போது இந்த ஆட்டம் ஆடுறியே, இன்னும் உலகத்தில் உள்ள பாக்கியங்களுக்கு வழங்கினால் அவர்கள் வரம்பு மீறி நடப்பார்கள். செல்வ வளங்களை அதிகமாக்கி விட்டால் அவர்கள் வரம்பு மீறுவார்கள்னு இறை வாக்கு இருக்குது. அதனாலே கொடுக்க மாட்டான். இதுக்கே இப்படி ஆடுறியே, நீ இப்படி கத்துறியே, ஒன்றுமே புரியே, நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே உனக்கு இவ்வளோ ஆட்டான்னா இன்னும் என் பாக்கியங்களை உனக்கு வழிச்சா நீ அழிச்சா நீ என்ன பண்ணுவேன்று இறைவன் உங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆகவே தான் நீங்கள் திண்டாடுகிறீர்கள். இருப்பதை அறிந்து, நிலை அறிந்து, உங்களிடம் இருப்பதை அறிந்து என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன எடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் கவனத்தோடு மன ஓய்வில் இருக்கும் பொழுது இந்த அறிதல் என்பது தானாக நிகழ்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். நீ புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியாதா, என்ன புரியாதா உனக்கு? நான் யார் தெரியுமா? ஏன் நீ இப்படி பேசுகிற? நான் நினச்சா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? செத்து போவேன். உனக்கு நீயே அழிச்சிட்டு செத்து போவ, கத்துவ. வேற என்ன செய்வேன்? என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் நினச்சா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? நீயே உன்னை பிடிக்குவ, நீயே உன்னை கடிச்சிக்குவ, நீயே உன்னை பதறிப்ப. அதை தவிர உனக்கு செய்ய தெரியாது. ஏன் இந்த வறுமையின் சாட்டை வீசப்படுகிறது? எவ்வளோ செல்வம் இருந்த பொழுதும் ஏன் உங்கள் மீது திகில் வீசப்படுகிறது, சண்டை வீசப்படுகிறது, அழிவு வீசப்படுகிறது, விபத்துகள் நிகழ்கின்றன? ஏன்? இதை புரிஞ்சுக்கணும். உனக்கு வாழ தெரியல, மனம் ஓய்வாக இல்லை. மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது தான் வாழ்க்கை உங்களுக்கு வழங்குகிறது. மனம் ஓயாதிருக்கும் பொழுது நீங்கள் இருப்பதை நாசம் செய்கிறீர்கள். வாழ்வதைப் போல நடிக்கிறீர்கள், பிறரை கடிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை என்பதை நீங்கள் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். மனம் ஓய்வு பெற்றவன் மட்டும்தான் இங்கு வாழ்கிறான். மன அமைதி பெற்றவன் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ்கிறான். அவன் வாழ்க்கையாகவே இருக்கிறான். அவனுக்காக எல்லாம் வழங்கப்படுகிறது, எல்லாம் அவன் காலடியில் காத்திருக்கிறது. அவன் விரும்பியதை பெற்றுக்கொள்கிறான், கேட்டதை எல்லாம் பெறுகிறான். அவனுக்கான பூமி விசாலமானது, அவனுக்கான காற்று தனியானது. அங்கே கனி வர்க்கங்கள் தாழ்ந்திருக்கும், அடர்ந்த நிழல்களில் இருப்பார்கள். உமக்காக மாளிகைகளை கட்டுவோம். மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது, ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சோற்றுக்கும் கஞ்சிக்கும் திண்டாடுகிறவர்களாய்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லது எல்லாம் இருந்த பொழுதிலும் அதை சரியாக அனுபவிக்காமல் சண்டையிட்டு மாய்பவர்களாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகிய மனவடக்கம் என்பது மௌனம். மௌனம் என்பது மனம் பேசாதிருத்தல். இந்த மௌனத்தில் எல்லாம் நிறைவடைகிறது. வாழ்க்கை சுகமாக போகிறது. இந்த வாழ்க்கைக்கான அதிகாரி நீங்கள் அடிமைகள் இல்லை. நீங்கள் விரும்பியதை பெற வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதில் வாழ வேண்டும். நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும். உங்களுக்காகவே நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் உண்ண வேண்டும், நீங்கள் உடுத்த வேண்டும், நீங்கள் ரசிக்க வேண்டும், நீங்கள் குதூகலிக்க வேண்டும். இது உங்களுக்காக நீங்கள் வாழும்பொழுது தான் பிறர் வாழ்வதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியும். நான் பிறருக்காக வாழ்கிறது என்பது எப்பொழுது தொடங்குகிறது என்றால், நீங்கள் முழுமையாக வாழும்பொழுது தான் பிறருக்காகவும் நீங்கள் வாழ்கிறீர்கள். நீங்களே வாழாத பொழுது நீங்கள் காயம்பட்டவர்களாய், தியாகம் என்ற பெயரில் காயம்பட்டவர்களாய் நீங்கள் பிறருக்கு உழைத்து விட்டு சொல்லி காட்டுவீர்கள். நான் இரவு பகலாக உழைத்தேன், உனக்காக பாடுபட்டேன், படிக்க வைத்தேன், ஆளாக்கினேன், என்னை நீ இப்பொழுது கவனிக்காமல் சென்று விட்டாய், நீ நன்றி கெட்டவன் என்றெல்லாம் நீங்கள் தூற்றுகிறீர்கள். ஒரு நாளும் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்ததில்லை. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது தான், உங்கள் மனம் பேசாதிருக்கும் பொழுது தான் நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறீர்கள்.
அல்லது நீங்கள் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு பிறருக்கு ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டு 1000 தடவை சொல்லி காட்டி அதிலேயே மடிந்து சாகிறீர்கள். ஒரு நாளாவது உங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் மனம் பேசாதிருக்கும்போது தான் உங்களுக்காக நீங்கள் வாழ முடியும். நான் பிறருக்காக வாழ்ந்தேன், உனக்காக வாழ்ந்தேன், காலம் முழுதும் கண் விழித்தேன், கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், என்னை கைவிட்டு சென்று விட்டாய் என்று ஏராளம் கூச்சல்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. இறைவன் தனித்தனியாக பிறக்க வைத்தான், தனித்தனியாக வாழச் சொல்கிறான். நீங்கள் வாழ வேண்டும், உங்களுக்காக வாழ வேண்டும். எப்பொழுது வாழ்வீர்கள்? உங்கள் மனம் கூத்தாடி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கூத்தாடிகளாகத்தான் இருப்பீர்கள். உங்கள் மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லா வாழ்க்கையும் பெற்றுக்கொண்ட மனிதர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து நிறைவடையும் பொழுது பிறருடைய வாழ்க்கையும் நிறைவடைய வேண்டும் என்ற ஏக்கத்தில் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆகவே தியாகம் என்பது காயம்பட்டவர்கள் செய்வதில்லை, நிறைவடைந்தவர்கள் செய்வது. காயம்பட்டவன், கிடைக்காதவன், தானே அனுபவிக்காதவன், பிறருக்கு செய்கின்ற எந்த நன்மையும் நன்மை அல்ல. மனம் பேசிக்கொண்டே இருப்பவன் செய்கின்ற எந்த காரியம் நல்ல காரியம் இல்லை. அது அசிங்கமானது, அது அருவருப்பானது, அது வெறுப்புக்குரியது, அது சண்டையை விளைக்கும், அது கலவரத்தை உண்டாக்கும், அது குழப்பங்களை உண்டாக்கும், கூச்சல்களை உண்டாக்கும். மனம் பேசிக்கொண்டிருப்பவன் செய்கின்ற எந்த உதவியும் உதவி அல்ல, எந்த நற்காரியமும் நற்காரியம் அல்ல, எந்த வேலையும் வேலை அல்ல. அது அசிங்கமானது, அருவருப்பானது. மனம் ஓய்வு பெற்றவன் செய்வதே சாதாரணமான விஷயம் உலகத்தையே அசைக்கும். சாதாரணமான சொல் வானத்தை பிளக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மன ஓய்வு அவ்வளோ அழகானது, மன ஓட்டம் அவ்வளோ அருவருப்பானது. எது வேண்டும் நீங்களே தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்தல் உங்கள் மீது இல்லை, இருப்பது ஒன்று தான், மன அமைதி. அதன் மீது வாழ பழகுங்கள். அன்பு மன ஓய்வில் பிறப்பது. அன்பு என்பது தனியாக பிறப்பதல்ல, மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது பிறப்பது தான் அன்பு. அன்பு என்பது வலி தாங்குதல். அன்பு என்பது வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்தவர்கள் செய்கின்ற தியாகம். வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்தவர்கள், நிறைவாக பெற்றுக்கொண்டவர்கள் செய்வது தான் தியாகம். அவர்கள்தான் உலோபத்தனத்திலிருந்து, தனக்கு தேவை என்பதிலிருந்து விலகுவார்கள். அவர்கள்தான் மனிதர்கள், அவர்கள்தான் மாமனிதர்கள், அவர்கள்தான் ஞானவான்கள். மனம் ஓய்வு பெற்றவனே ஞானவான். ஆகிய வார்த்தைகளற்ற உலகம் என்பது அழகானது. நீங்கள் வார்த்தைகள் செஞ்சரிக்கின்ற உலகத்தில் தான் வாழ்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு புரியவில்லை என்பது இன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது புரியுதா? யார் பேசுகிறதாவது புரியுதா? தீக்கணா கண்டு திடுக்குன்னு விழிச்சவன போல் என்னது பயமுறுத்துற மாதிரி கேட்குறான். ஏன்னா நீ உள்ளே இல்லை. மெல்லிய சப்தம், ஒரு குறிப்பு போதும் என்ன சொல்கிறோம் என்பதை. நீங்கள் மென்மையான குருமார்களுடன் பழகியிருந்தால் உங்களுக்கு அது புரியும். அவர்கள் கண் அசைவில் பேசுவார்கள். அதை எடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது திடீர்னு இந்த கனவு கொண்டு முழிச்சவங்க மாதிரி கேட்பாங்க, என்ன சொன்னீங்க? அவர்கள் மன ஓய்வில் இல்லை, அவர்கள் நோயாளிகள், மனநோயாளிகள். சாதாரணமாக புரியணும். சின்ன விஷயம், அவ்வளோ ஒன்றிணைவு இருக்கணும், சின்னதாக இருக்கணும். அதை எடுப்பா அப்படின்னா அது குறிப்பால் உணரப்பட்டு சரியாக அதை எடுத்துக்கொண்டு தருவாங்க. குருமார்களுடன் பழகும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, அவர்கள் அடிபணிந்து சேவை செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். யாருக்கும் குருமார்கள்லாம் தேவையில்லை. அவனை பாராட்டுறவன் தேவை, பரிசளிக்கிறவன் தேவை. சேவை என்பது பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. அவன் எதுக்கும் கூலி எதிர்பார்த்தே வேலை செய்கிறான். நல்ல வார்த்தைகளுக்கு பாராட்டணும், எல்லாம் ஒரு கூலி தான். எதுக்கு பாராட்டணும்? நீ வேலை செய்யும் பொழுதே அது பாக்கியம் உனக்கு கிடச்சிருதே, சேவை செய்யும் பொழுதே அந்த பாக்கியம் உனக்கு கிடச்சிருதே, தனியான கூலி இல்லையே. அப்போ மௌனத்தில் நீ வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. அடிபணிதல் என்பது மௌனத்தில் இருப்பது. அப்போ தான் உனக்கு அடிபணிய தெரியும். நீ ஓயாதி பேசிட்டு இருந்தால் நீ எப்படி அடிபணிவே? உனக்கு கோவம் வரும். நிகழ்ச்சிக்கெல்லாம் கோவப்படுறது எப்படி? அது சாதாரண நிகழ்ச்சி நடக்கிறதுக்கெல்லாம் கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய கற்பனை. நீ நிராகரிக்கப்படுவதைப் போல, அவமானப்படுத்தப்பட்டதைப் போல, உன் அதிகாரம் செல்லலை என்ற ஆத்திரத்தில் நீ மாஞ்சி போகிற, மடிஞ்சு போகிற, ரத்தம் சிந்துற. நீ இதில் எத்தனை விதமான
விஷயங்கள் உங்களுக்கு ஊட்டப்படுகின்றன, காட்டப்படுகின்றன, கற்பிக்கப்படுகின்றன. மன ஓய்வு அதிலே நிலைத்திருக்க வேண்டும். இறை உணர்வுகளில் நிலைத்திருங்கள். இறை உணர்வு என்பது நல்லுணர்வுகள். நிலைச்சிருங்க, சும்மா இருங்க, சாதாரணமாக இருங்க, ஓய்வாக இருங்க, முயற்சி பண்ணுங்க. ஓயாது ஓடுறமே நாயானமோ, நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லை. உன் மனதுக்கு வேலை கிடையாது, நிற்க நேரமும் கிடையாது. நாயை போல் வாழ்க்கை வாழலாமா? இது நீங்கள் தானே அது சொல்லணும். திருநாய் போல் தெருவில் சுற்றுதே பணம், அது பத்தாதுன்னு கடைக்கு வேறு கிளம்பிடுறான், எல்லா பொருளையும் போய் தேடுறான். நீங்கள் பெரும்பாலான மக்களை பாருங்கள், ஒரு புடவை வாங்கி போயிட்டு 1000 புடவை பார்ப்பாங்க. இருக்கிறது ஒரு 500 ரூபாய்க்கு தான் புடவை வாங்க போயிருக்குது. 50,000 புடவை கலைச்சி போட்டு பிரித்து பார்த்து தேடி பார்த்து எனக்கு இவ்வாறு ஒரு புடவை வேண்டும் என்பது இங்கேயே படமாக பார்த்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது அந்த காட்சி தெரியும், நமக்கு என்ன தேவைன்றது தெரியும். அந்த கடைக்கு நீங்கள் போகும்போது அல்லது நீங்கள் போகாத போது உங்கள் வீட்டுக்கே அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை கடைக்கு போனீங்கன்னா அது உங்கள் கண்ணு முன்னாடியே தொங்கும், உங்களுக்காகவே ஆக்கப்பட்டு பிரத்யேகமாக தோணும். அந்த காட்சி உங்களுக்கு காட்டப்படும். நீங்கள் செல்வீர்கள், எடுத்துக்கொண்டு வந்து விடுவீர்கள். அங்கேயும் போய் திருநாய் சுற்றுற மாதிரி சுற்றுறது, கடைக்குள்ளே போய் அது இருக்குதா, இது எதுக்காக பண்ணிக்கிறான், அது அதுக்காக பண்ணியிருக்கானா. இந்த செய்திகள், இந்த விஷய ஞானங்கள் விஷமாகி போகின்றன. தேவையில்லாதான் தேடிட்டு இருக்கிறது. நேரத்தை காலம் கிடைக்காத உண்டு. காலத்தின் மீது வாழ்ந்து விட வேண்டும், அல்லது காலத்தின் மீது நீங்கள் நஷ்ட வழியாக மடிந்து போவீர்கள். காலத்தில் வாழ்க்கை வாழணும். காலத்தில் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சுகமாக உணரணும், சுகமாக இருக்கணும். ஒரு நொடிக்கு இன்னொரு நொடி சுகம் அதிகரிக்கணும், ஆனந்தம் அதிகரிக்கணும். இந்த வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் மனம் ஓயும்பொழுது தான் முதல்ல ஊர் சுற்றுறதை நிறுத்தணும். உங்களை இழுத்துட்டு போகுதுன்னு இவர் சொன்னார்ல, உடம்பு இழுத்துக்கிட்டு மனம் கடைக்கு போகுது, போய் சுற்றுதுன்றார். கடைக்கு போனால் என்ன தேவைன்னு தெரியும் ஏன் போகிறீங்க? அதனால தான் தேவைன்னு தெரியாமல் திண்டாடிட்டே இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சால் கேட்டு வாங்கிடுவீங்கள்ல. தேவை தெரியாதது எப்படி நீங்கள் கடைக்கு போகிறீங்களோ, கடையில் போய் என்னெல்லாம் தேவை இருக்குன்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்களா, அது உங்களுக்கு இல்லை. அது தேவையில்லாதான் வாங்கிட்டு வருவீங்க. அதுபோல் உங்கள் தேவை தெரியாமல் தேவை அலட்சியம் செய்பவனோட அநியாயக்காரன் யார்? உங்கள் தேவை தெரியாமல் நேரத்தை வீணாக்கிறவனோட அநியாயக்காரன் யார்? அப்போ தேவை தெரியணுன்னா மனம் நிற்கணும். மனம் நின்றால் தேவைகள் தானாக நிறைவேறும். இதுதான் வரம். இந்த வரத்தை வீணாக்க போகிறீங்களா? இனிமேல் உங்களை கேளுங்க, ஏன் மனம் ஓடுது? எதுக்காக வீண் விரயமாக இந்த மனது ஓட்டுறீங்க? மனம் ஓட்டாதவங்களை பார்த்துருக்கீங்களா? மனம் நிற்பவர்களை பார்த்துருக்கீங்களா? அவர்கள் தேவைகள் தானாக நிறைவேறுவதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், போய் கண் திறந்து பாருங்கள். அத்தகைய மனிதர்கள் அபூர்வமானவர்கள். அவர்கள் திண்டாடுவதில்லை, அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கோபம் அடைவதில்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். இத்தகைய மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுங்கள். மனதால் தேடுங்கள், மனம் ஓய்ந்திருங்கள். அத்தகைய மனிதர்களை கண்டு பணிவிடை செய்து பணிந்து கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி தான் பகவத்கீதை சொல்லுது. பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் ஞானத்தை நீ அறிந்து கொள். பணிவிடைன்னா நீங்கள் செய்கிற பணிக்கு ஒரு விடை இருக்கணும், சரியான விடை வரணும், அதான் பணிவிடை. இதெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி தான் கேட்குறோம். நிறைய மாமனிதர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. மகோன்னதமானவர்கள், பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள்லாம் இதை பேசியிருக்காங்க. நான் புதுசாக ஒன்றும் பேசலை, உங்கள் வார்த்தையில் என் வார்த்தையில் பேசுகிறேன். இப்போ மன ஓய்வு பற்றி பேசாமல் இருக்காங்களா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அற நாக்குல நீரை பெற. மனத்துக்கண் மாசில்லாது இருக்கணும்னா ஏதாவது செய்தி இருந்தால் மாசு தானே. நீங்கள் ஓய்வாக இருந்தீங்கன்னா எல்லா அறங்களும் உங்கள் பின்னால் வரும். நீங்கள் செய்வதெல்லாம் அறமாக இருக்கும், பேசுவதெல்லாம் அறமாக இருக்கும்.
நீங்கள் அறம் தவற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் செய்வதே அறத்தின் வழியாக தான் நீங்கள் செய்யும். நீங்கள் செய்வது அறம் என்பது அறம் தனியாக இல்லை. நீங்கள் செய்வதுதான் அறம், நீங்கள் பேசுவதுதான் அறம். அறம் என்று தனியாக ஒன்று இல்லை. நாம் வாழ்வதே அறம். இப்போ மனம் ஓய்ந்திருப்பது எவ்வளோ அழகானது. இப்போ தவம் செய்யணும்ல, தவம் மேற்கொள்ளுங்கள். தவம் பண்ணால் கை காலை போட்டுக்கிட்டு இப்படி சைபர் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறது இல்லை. மனம் ஓய்ந்திருப்பது எல்லா நேரத்திலும் அது முயலலாம். உங்கள் மனம் ஓய்வுக்காக நீங்கள் எப்பொழுதுமே முயலலாம். அது காலையில் வந்து துணியை விரித்து புல்லை போட்டு அது போட்டு இது மேலே உட்காந்து கை காலை மடக்கி சைபர் போட்டு கண்ணை மேலே தூக்கி காலை கீழே தூக்கி இதெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, அது சிலருக்கான அபியாசம். எல்லாருக்குமான அபியாசம் என்னென்னா, மனது எந்த நேரத்திலும் நிறுத்தத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவது தான் தவம். மனமற்ற நிலை, மனம் இறக்கும் கலை. மனம்னு ஒன்று இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறீர்கள். மனம் உங்களுக்குள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனமே இல்லாதிருத்தல், ஆற்றலாக இருத்தல், வலிவாக இருத்தல். நம்ம கையை நீட்டினோம்னா காரியம் நடக்கணும்ல. மனம் என்பது அவ்வளவு ஒளியின் வேகத்தில், நம்ம அதினும் தாண்டிய வேகத்தில் நம்ம செயலாற்றணும். அந்த வலிவோடு இருக்கணும்னா மனம் ஓய்ந்திருக்கணும். மனம் ஓய்ந்திருக்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு தானாக நடைபெறுகிறது. ஓயாத பொழுது ஓயாது நீங்கள் தேடினாலும் அது கிடைக்காது. உங்களுக்கானது உங்களிடமே இருக்கிறது. நீங்கள் ஓய்ந்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ என்ன செய்யணும்? ஓய்வாக இருக்கும்போது தான் நம்ம தேவை நமக்கு தெரியும். தேவை தெரியும் பொழுதே அது நம்மிடம் வந்துடுது, நமக்கு தெரியும். தேவையில்லாத பேச மாட்டோம். யாராவது என்ன சொன்னால் டக்குன்னு புரியும், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். குறிப்பால் அறிவோம். அது வந்து ஆசீர்வாதமாய் நாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அது தானாக நிறைவேறும். ஆகவே சுகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆனந்தத்தில் ஜனித்தோம், ஆனந்தத்திலே வாழணும், ஆனந்தத்திலே முடியணும். உலகம் ஒரு சொர்க்கம் என்று இறைவனுக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். இந்த மாபெரும் படைப்பை அசிங்கப்படுத்தி விடாதீர்கள். என்ன காரியத்துக்கு ஓடுறீங்க? என்ன பேசுது உங்கள் மனம்? என்னத்துக்கு இந்த கோபம், ஆத்திரம் எல்லாம்? என்ன பெரிய சாதனை பண்ணிட்டே நீ? உன்னால் யாருக்கு லாபம்? ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணியிருப்பியா? அதுக்கு 5000 தடவை சொல்லி காட்டியிருப்பேன். சொந்த பொண்டாட்டிக்கு துணி வாங்கி கொடுக்கறதுக்கே கூச்சி போடுறவங்களாம் இருக்கலாம். ஒரு புடவை கட்ட அவன் மூஞ்சிக்கு புடவைலாம் என்னத்துக்கு இப்போ இருக்கிறத கட்டுன்றான். ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்டால் இப்போ என்னத்துக்கு அவசியம் அப்படின்னு கேட்குறான். சொந்த குழந்தைங்களுக்கு கோபம் வருது அவனுக்கு. ஏன்னா அவன்கிட்ட இருப்பு இல்லை. இருப்பு இருந்தாலும் லோபத்தனம் இருக்குது, கஞ்சத்தனம் இருக்குது. இந்த வாழ்க்கையை வந்து வாரி இறைக்கின்ற தன்மையிலானது வாழ்க்கை. கிள்ளி எறியறதுக்குள்ள வாழ்க்கை இல்லை, அள்ளி கொடுப்பதற்கான தன்மை உடையது இந்த வாழ்க்கை. எல்லாம் எங்கேயுமே நிறைவாக இருக்குது. மாம்பழம் எடுத்துங்க 25 வெரைட்டி, கத்திரிக்காய் எடுத்துங்க 25 வெரைட்டி, 25 விதமான, அதற்கு மேலான அதிகமான எல்லாம் இங்கே நிறைந்து இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. இங்கே எடுக்கெடுக்க எதுவுமே குறையாது. இது அட்சய பாத்திரம். இந்த உலகம் அள்ள அள்ள குறையாத ஒன்று. எது எடுத்தாலும் இங்கே குறைய போகிறதில்ல, எது கொடுத்தாலும் குறைய போகிறதில்ல. உங்களுக்கு எதுக்கு உலோபத்தனம், கஞ்சத்தனம்? என்ன பெரிய சாதனை பண்ணிட்டீங்க நீங்கள்? யாருக்கு வாரி அரைச்சிட்டீங்க? உங்களுக்கு கோவம்லாம் வருது. ஏன் கோபுற தகுதியான ஆளுக்கெல்லாம் நீங்கள் யாருக்காவது ஒருத்தர் மனம் வந்து ஒரு உதவி செய்கிறீங்களா? மனம் கசந்து அசிங்கமாக ஒரு உதவி செய்கிறீங்க. அதுக்கு வேறு 1000 வந்து கண்டிஷன். நன்றி மறந்துடாதேன்னு கொடுக்குறோம். பழைய சோறு போட்ட நன்றியை மறந்துடாதப்பான்றான். அவ்வளோ பாதுகாப்பு தர்றான். இந்த கஞ்சத்தனமான மனமுடையவர்கள் இந்த வாழ்க்கையை கருக்கி விடுகிறார்கள், சுருக்கி விடுகிறார்கள், அசிங்கமாக்கி விடுகிறார்கள். அள்ளி இறைப்பதற்கு தான் இந்த வாழ்க்கை, வாரி கொடுப்பதற்காக. இந்த இங்கே என்ன எடுத்தால் என்ன குறைஞ்சிட போகுது? என்ன குறையும்? இங்கே என்ன குறையும்? இங்கே குறைஞ்சி போயிடுச்சா? உலகம் தோன்றி எவ்வளோ நாள் இருக்குது? எல்லாரும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம். இங்கே திண்டாட்டம் என்பது இல்லவே இல்லை. நாம் உருவாக்குகிறோம் திண்டாட்டங்களை. ஒரு இடத்தில் செல்வங்களை குவிக்கப்படுகின்றன, அது பரவலாக்கப்படவில்லை.
கொடுக்கின்ற மனம் யாருக்குமே இல்லை. தானும் வாழ மாட்டான், பிறரையும் வாழ வைக்க முயல மாட்டான். தேடுறான், சம்பாத்தியத்தை தேடுறான், ஓடுறான். நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறான். ஒன்றும் கற்றுக்க வேணாம், நீ ஓய்ந்திரு, எல்லாம் உனக்காக வரும். மன ஓய்வு அவ்வளோ அழகானது. மன ஓய்வு ஆனந்தமானது. எதை விட்டு தும்ப விட்டு வால் பிடிக்கிற கதை எதுக்கு? சும்மா இரு சொல்லற, சொர்க்கம் உனக்கானது. இந்த ரகசியம் எல்லா மாமனிதர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய தடவை கேட்டுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏன் உட்காரல மனசில்? ஏதோ தெரிஞ்ச பிறகு கூட ஒரு குருமார்கிட்ட கேட்ட கல்வியை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையாக ஆகாத பொழுது குரு சொன்னார்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையாக ஆகின்ற பொழுது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் ஆக்கி கொள்ளாத பொழுது என்னுடைய குரு இவ்வாறு உரைத்தார் என்று நீங்கள் குருவை சுட்டி காட்ட வேண்டும். உங்கள் வாழ்க்கையாக ஆன பிறகு தான் அது உங்களுடைய வார்த்தைகளை ஆகின்ற பொழுது தான் நீங்கள் அதை சொல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையாக ஆகாத பொழுது நீங்கள் சொன்னதாக சொன்னால் அது பெரிதும் இறைவனிடம் வெறுப்புடையதாக இருக்கிறது. செய்யாதை சொல்லுகிறீர்கள். ஆகவே என்னுடைய குருவிடம் இதை கேட்டேன். நான் அறிய முற்பட்டு கொண்டிருக்கிறேன், வாழ முற்பட்டு கொண்டிருக்கிறேன் தான் சொல்லணும். வாழ்க்கையாக ஆன பிறகு அது உங்களுடைய வார்த்தை. அது பிறருக்கான திறப்பு, பிறருக்கான சாவி, பிறருக்கான பரிசு. இது அப்படி சொல்லணும். இப்போ மனம் அடங்காதவன் என்ன சொல்லுவான்? தானே கண்டுபிடிச்சோம்னு சொல்லுவான். எனக்கு அப்படி தோணுது, எனக்கு அப்படி தெரிஞ்சுதுன்னுவான். தோணுது தெரிஞ்சில்லை, வாழ்ந்தியான்றது தான் கேள்வி. நீ வாழ்ந்தாயா? அதை ருசித்தாயா? குருவை அனுபவித்தாயா? குருவிடம் பெற்றுக்கொண்டதை வாழ்ந்தாயா? இதெல்லாம் கேள்வி இருக்குது. வாழும்போது நீ சொல்லுகின்ற வார்த்தைகள் உன்னுடையது. நீ பெற்றுக்கொண்டாய், நீ பெற்றுக்கொண்டதை தருகிறாய், அது உன்னுடையது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா முருகானனும், அங்கே போய் கிருஷ்ணானு கூடக்கூடாது. யார் அங்கே இருக்கிறாங்களோ அவங்கள ஹானர் பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வாழ்க்கையை வாழ முற்படுங்கள். மனம் ஓய்ந்திருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஓய்ந்திருந்தால் நீங்கள் வாழ்கிறீர்கள். இனி நீங்கள் சொல்வதெல்லாம் உங்களுடைய வார்த்தை. மனம் ஓயாத பொழுது, மன அமைதி பற்றி இருக்காத பொழுது நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் விஷங்கள். அது உங்களையும் வாழ வைக்காது, பிறரையும் கொண்டு போடும். இதை புரிஞ்சுக்கணும். அப்போது மனம் ஓய்ந்திருப்பது என்பது ஒரு அபியாசம். அது வாழ்க்கையினுடைய வரம். அதை வாழ்ந்து பாருங்கள், ஓய்வாக இருந்து பாருங்கள். அது உங்களுக்குள் முளைப்பதை காணுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையாக பரிணமிப்பதை நீங்கள் அனுபவிங்கள். அனுபவித்ததை அள்ளி கொடுங்கள். அது உங்களுடையது. மனம் ஓயாத பொழுது உங்களுக்கு எங்கேருந்து வருது பேச்சு? எங்கேருந்து வருது அதிகாரம்? எங்கேருந்து வருது கட்டளை? நீங்கள் சொல்வது அரங்கேறாது, குழப்பத்தைத்தான் விளைக்கும், மனக்கூறல்களை உருவாக்கும். எல்லாம் புரியுதா? இப்போ முதல்ல எதை புரிஞ்சுக்கணும்? மனம் ஓய்ந்திருத்தல் மௌனம். வார்த்தைகளிட்ட உலகத்தினுடைய அழகு புரியுதா? வார்த்தைகள் இல்லாத உலகத்தில் வாழ பழகணும், மனம் ஓய்ந்திருக்கணும். அப்போ வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையால் வழங்கப்படுகிறது, உலகத்தால் வழங்கப்படுகிறது. அகில அண்ட சராசரங்கள் உங்கள் காலடியில் இருக்கின்றன. வானங்களும் பூமியும் வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதன் அருகே அவர்கள் கவனிக்காதவாறு நடந்து செல்கிறார்கள். கவனிக்கவே இல்லை. எல்லாம் உனக்கு வசமாக தான் இருக்குது. காற்றும் காலை தழுவுது, பூமியும் காலில் மிதிப்படுது, மழைவும் காலில் தான் விழுது, வெயிலும் காலில் தான் விழுது. ஏன் உனக்கு தெரியல? எங்கே தேடுற? உன் மனம் ஓயவில்லை, நீ ஓடுகிறாய், தேடுகிறாய், ஆர்ப்பரிக்கிறாய், அங்கலாய்க்கிறாய், அழிந்து போகிறாய். மனம் ஓய்ந்திருப்பது மௌனம். மௌனம் என்பது மோனம். மோனம் என்பது ஆனந்தம். வாழ்ந்து பார்க்கணும் கொஞ்சமாவது. நான் தான் சொல்கிறேன்ல, ஏன் கத்துற அப்படின்னு. என்னது கத்துறீங்க? நான் எங்கே கத்துறேன்? புரியுதா? இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? புரிஞ்சிடுச்சா? உன் வாழ்க்கை உன் கையில். மௌனத்தில் யாவற்றையும் பெற்றுக்கொள். மௌனத்தில் யாவற்றையும் வாழ்ந்து கொள். மௌனத்தில் யாவற்றையும் விட்டுவிடு.
எல்லாம் இருந்த இடத்திற்கே சென்றுவிடும். எங்கு எடுத்தாயோ அது அங்கேயே வைக்கப்படும். இடையில் நீ அதை ருசித்திருப்பாய். எந்த கலவரமும் இல்லாமல், எந்த அங்கலாப்பும் இல்லாமல், அங்கு அலாய்ப்பு இல்லாமல். வாழ்க்கை என்பது ஆனந்தமானது. சாட்சி சொல்லணும். எப்போ சாட்சி சொல்லுவீங்க? மனம் உங்களுக்குள் இருக்கும்போது, நீங்கள் தன்னுணர்வில் இருக்கும்போது, தன் முனைப்பில் இல்லை தன்னுணர்வில் இருக்கும்போது, நீங்கள் வலுத்து இருக்கும்பொழுது, நீங்கள் ஆற்றலோடு இருக்கும்பொழுது, நீங்கள் நிறைவாக வாழும்பொழுது, பிறருக்கு வழங்குபவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் குறைந்து இருக்கும் பொழுது நீங்கள் கொடுப்பது ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுவீர்கள், அசிங்கப்படுத்துவீர்கள், வாங்கியவர்களுடைய வாழ்க்கையும் நாசம் செய்து விடுவீர்கள். ஆகவே நீங்கள் கொடுக்காதீர்கள், நீங்கள் வாழுங்கள். நிறைவாய் வாழ்ந்து நிறைவை அடைந்து விடுங்கள். இனி நீங்கள் ஒரு துரும்பை கொடுத்தாலும் அது மலையைப் போல உங்களுக்கு நீங்கள் பெருமிதப்படுத்தப்படுவீர்கள். இதெல்லாம் மன அமைதி பெற்றவர்களுக்கான வரம். இந்த மன அமைதி வேண்டுமா வேணாமா? மன ஓய்வில் இருக்கணுமா வேணாமா? மனம் ஓடிச்சுன்னா அது எவ்வளோ கேவலமானது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிந்தனை என்பது இருக்கும் வரை, அதாவது யோசனை, சிந்தனை என்பது மனம் நின்று விடுவது, அவ்வளோதான். சிந்திப்பதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. மனம் நின்றுடுச்சுன்னா எல்லாம் தானாக நடக்கும். மன விழிப்பு என்பது யாவற்றையும் தானாக நிகழ்த்துகிறது. அங்கே அறிவு தேவையில்லை, வலிவு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. மன ஓய்வு எல்லாவற்றையும் சாதாரணமாக நிகழ்த்துகிறது. உலகம் எவ்வாறு தானாக இயங்குகிறதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் தானாக இயங்கும். இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ மன ஓய்வு தானே வார்த்தைகளற்ற உலகம். மௌனம் ஆனந்தமானது. அது யாவற்றையும் உள்ளடக்கியது. அது உங்களிடமே இருக்கிறது. நீங்களே அதனுடைய ஊற்றுக்கண். பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் போதுமானவன்.